மூணாவது மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்கே விசஸ் ரைனா பாய்ஸ். ஸோ டிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங், ரைனா பாய்ஸ் பேட்டிங். ஸ்ட்ரைக்கில் பார்த்திபன், நான் ஸ்ட்ரைக்கில் நந்தா. ஃபஸ்ட்டு ஓவர் போட சின்னசாமி. முதல் ஓவர் முதல் பந்து ஃபஸ்ட் ஏக்கர் லைனில் வீசினாருங்க சின்னசாமி, ஒரு டாட் பால். இரண்டாவது பந்து இந்த பால் அடிச்சிருக்காருங்க, வான் உயர போயிருக்கு. சூப்பர் டேகனுங்க, அங்கே விக்கெட் ஆகி வெளியேறாருங்க பார்த்திபன். குட் பவுலிங் பாரு சின்ன. மூன்றாவது பந்து ஷாட்டுங்க, இங்கே பவுண்டரிக்கான வாய்ப்பா. உருண்டுட்டே அது பவுண்டரியை தொட்டுருச்சுங்க. குட் பவுலிங் அண்ட் குட் பேட்டிங். இந்த பால் அதே திசையில் தான் அடிக்க பார்த்தாரு, பட் சர்க்கிள்லே இருக்கு. சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் வராரு நந்தா. இந்த பால் கொடுத்துருக்காரு, அங்கே கேட்சுக்கான வாய்ப்பா. குட் டேகனுங்க அங்கே. ஸோ நந்தாவும் பார்த்தீங்கன்னா அவர் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் ஆகி வெளியேட்டு இருக்காருங்க. சின்னசாமி 2 விக்கெட்டு தூக்குறாருங்க ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே. முதல் ஓவருடைய கடைசி பந்து டிஃபென்ஸ் மைண்ட், அங்கே அடித்தா ரன் அவுட்டாக மாறுங்க. இல்லைங்க, எடுக்கல பாலை. ஒரு சிங்கிள். ஓவர். ஒரு ஓவருக்கு 7 ரன் அடிச்சிருக்காங்க டிஎஸ்கே. 2 விக்கெட் இழந்திருக்காங்க. இரண்டாவது ஓவர் ஃபர்ஸ்ட் பால். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு வைட். ஃபர்ஸ்ட் பால் இருந்தாலும் அடுத்த பால் சிங்கிள். இரண்டாவது பந்து திரும்பி அடிச்சிருக்காரு, அங்கே விக்கெட்டுங்க. குட் பவுலிங்க. நியூ பேட்ஸ்மேன் வினோத் வந்திருக்காரு. அக்ராஸ் கொடுத்தாருங்க, டாட் பால். இந்த பால் திரும்பி அடித்தார், அது சரியான ஸ்பீடில் போயிட்டு இருக்குங்க, கண்டிப்பாக பவுண்ட்ரிங்க. ஸோ சூப்பராக அடித்தாருங்க வினோத். இந்த பால் அக்ராஸ் கொடுத்தாரு, சரியாக மீட் ஆகல. குட் ஃபீல்டிங், குட் த்ரோ, ஒரு சிங்கிள். இந்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடித்தார், அங்கே கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க. ஸோ இருந்தாலும் பால் ட்ராவல் ஆகலை. ஸோ 2 ரன். ஓவர். 2 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 16 ரன் அடிச்சிருக்காங்க ரைனா பாய்ஸ். சாரி, டிஎஸ்கே. நல்லா போட்டுருக்காங்க டிஎஸ்கே. ஸோ மூணாவது ஃபர்ஸ்ட் பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, சர்க்கிள்லே இருக்குது. இங்கே 2 ரன் சான்ஸ் எடுக்கிறாங்க, ரன் அவுட்டாக மாறுமா? இல்லைங்க, டேரெக்டாக ஒன்று தான் கண்டிப்பாக ரன் அவுட்டாக மாறி இருக்கும். 2 ரன். ஒரு இன்சைட் ஏஜ் கேட்சை விட்டுருக்காருங்க கீப்பர். ஸோ ஒரு லைஃப்பை கொடுக்குறாங்க வினோத்துக்கு. இந்த பால் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரைட்டு முட்டிருக்காருங்க, அங்கே மிகப்பெரிய ஒரு ஆறுங்க வினோத் பேட்டில் இருந்து. குட் ஷாட்டுங்க. இந்த பாலும் அடிச்சிருக்காரு, இதுவும் 6க்கான வாய்ப்பா. நல்ல ஒரு ஐயோ லாஸ்ட் மினிட்ல கேட்சை விட்டுருக்காருங்க, அங்கே நல்லா விளையாட்டு இருந்தார் வினோத்தை. கேட்சை ட்ராப் பண்ணுறாங்க, என்னவாக மாறும்? இந்த பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் தான் போயிருக்கு, அங்கே ஃபீல்டர் இருக்காரு, கல்லில் பட்டு டிவேட் ஆகிட்டு போயிருக்கு. இருந்தாலும் ஒரு சிங்கிள் மட்டும். இந்த பால் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, பவுலர் கம்பேக் கொடுத்துருக்காரு, ஒரு டாட் பால். ஓவர். 3 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 25 ரன் அடிச்சிருக்காங்க ரைனா பாய்ஸ். 4வது ஓவரை கூட ஆனந்த் வந்திருக்காரு. இந்த பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் முட்டியிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலு. குட் டேக்கனுங்க, அங்கே குட் பவுலிங் ஃபார் ஆனந்த். ஸோ நிறைய விக்கெட்டை வந்து இழக்கிறாங்க ரைனா பாய்ஸ். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அரசு வந்திருக்காரு. இரண்டாவது வந்து பெரிய ஷாட்டுக்கான முயற்சி தான், அங்கே அக்ராஸ் கொடுத்துருக்காரு, அங்கே எக்ஸ்ட்ரா கவரில் போயிட்டு இருக்கு. சிங்கிள். இந்த பால் வைட். இந்த பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் முட்டிருக்காருங்க, அங்கே நல்லா ஒரு ஃபீல்டிங்க, பாலை தடுத்துருக்காருங்க, பறந்து போய் ஒரு சிங்கிள்.
இந்த பால் அக்ராஸ் கொடுத்துருக்காரு. அங்கே ஃபீல்டர் விரட்டி போயிட்டு இருக்காரு. ஸோ ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க அங்கே குமரேசன். ஸோ ரன்னுங்க அங்கே. இந்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க பார்த்தாரு. சூப்பர் பவுலிங். ஒரு டாட் பால். இந்த பால் அடிச்சிருக்காருங்க. மிகப்பெரிய ஆறுங்க. அரசு பேட்ல இருந்து வர மாதிரிங்க. அரசு 4 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 36 ரன் அடிச்சிருக்காங்க ரெய்னா பாய்ஸ். கடைசி ஓவரின் முதல் பந்து லெக் திசையில் போயிட்டு இருக்கு. குட் ஃபீல்டிங். ஒரு சிங்கிள். இரண்டாவது பந்து வெயிட் பண்ணி அடிக்க பார்த்தாரு. பவுலர் கம்பேக். ஒரு டாட் பால். இந்த பால் அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பா? எஸ், விக்கெட்டுங்க. நல்லா விளையாட்டு இருந்தாருங்க. அரசு விக்கெட்டாக விளையாடுறாரு. கடைசி 3 பாலை மீட் பண்ண முத்து வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில். ஷார்ட். கேட்சுக்கான வாய்ப்பா? இல்லைங்க, அங்கே கேப்பில் போயிட்டு இருக்கு. ஸோ பவுண்ட்ரிங்க அங்கே. ஸோ குட் ஷாட்டுங்க. முத்து முதல் பாலே 4ஓட ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் முட்டிருக்காருங்க. அங்கே பவுண்ட்ரிக்கான வாய்ப்பா? நல்லா தடுத்துருக்காங்க. அங்கே ரன் அவுட் சான்ஸா? ஸோ என்ன, 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட்டுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோடைய கடைசி பந்து அடிச்சிருக்காரு. அங்கே தரையோட தரையா ஃபீல்டர் இருக்காருங்க. ஸோ இங்கே 2 ரன் சான்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ ரன் ஓவருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. 44-45 டார்கெட் ஃபார் டிஎஸ்கே. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபீல்டிங் வந்துட்டாங்க. ஸோ பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா பார்த்திபன் ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் போட. ஸோ ஸ்ட்ரைக்கில் சுகு, நான் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா லோகு. ஃபஸ்ட்டு பாலே பெரிய ஷாட்டுக்கு நம்ம முடிச்சாங்க. ஃபீல்டர் இருக்காருங்க, மிஸ் பண்ணியிருக்காரு. கையில் எடுத்திருந்தா ரன் அவுட்டாக மாறி இருக்கும். ஒரு சிங்கிள். இரண்டாவது பந்து ஷார்ட். கேட்சுக்கான வாய்ப்பு. குட் டேக்குனுங்க. அங்கே ஆளை நிற்க வச்சு போட்டுருக்காருங்க அங்கே பார்த்திபன். குட் பவுலிங். பேட்டிங்கில் விட்டாலும் பவுலிங்கில் பிடிச்சிட்டு இருக்காருங்க பார்த்திபன். நியூ பேட்ஸ்மேன் சந்தோஷ் வந்திருக்காரு. அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் பவுல் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் திரும்பினார். ஒரு டாட் பாலுங்க. இந்த பால் நல்ல ஒரு கட் ஷாட்டுங்க. கேப்பில் போயிட்டு இருக்கு. அங்கே பவுண்டரி போகுமா? லாஸ்ட் மினிட்ஸில் போய் தடுத்துருக்காங்க நந்தா. ஸோ இங்கே ரன் அவுட் சான்ஸா? இல்லைங்க, 3 ரன்னுங்க. இந்த பால் அடிச்சிருக்காருங்க. என்னங்க ஷாட் இது? குட் டேக்குனுங்க. நான் கூட 6 போகணும்னு நினச்சேன், பட் உள்ளே தான் இருக்குது. ஸோ குட் பவுலிங் ஃபார் பார்த்திபன். 2 விக்கெட்டை தூக்கியிருக்காருங்க. நியூ பேட்ஸ்மேன் ஆனந்த். லாஸ்ட் பால் நல்ல ஒரு கட் ஷாட்டுங்க. அங்கே கேப்பில் தட்டி விட்டுருக்காரு. ஸோ பவுண்ட்ரிக்கான வாய்ப்பா? நல்லா தடுத்துருக்காருங்க அங்கே நந்தா. இங்கே பார்த்தீங்கன்னா 3 ரன் எடுத்து முடிக்கிறாங்க. ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 7 ரன் அடிச்சிருக்காங்க டிஎஸ்கே. ரெண்டாவது ஓவர் ஃபர்ஸ்ட் பவுல் திருப்பதி போட வந்திருக்காரு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிட்டு இருக்காங்க. குட் ஃபீல்டிங். ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன். அம்பையர் சிக்னல் நோ பாலுங்க. ஃப்ரீ. ஒரு இலவச பந்தை ஸ்லோயர் ஒன்றா போட்டு திருப்பதி. ஒரு சிங்கிள். இந்த பால் அடிச்சிருக்காரு. தரையோட தரையா போயிட்டு இருக்கு. ஸோ பவுலர் மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே 2 ரன். இந்த பால் பேட்டை மாத்தினாருங்க. 6ஆக மாறுமா? குட் டேக்குனுங்க முத்து. பேட்டை மாத்தினாரு. 6 அடிப்பார்னு பார்த்தா விக்கெட் ஆகி விளையாட்டு இருக்காரு ஆனந்த். குட் பவுலிங் திருப்பதி. நியூ பேட்ஸ்மேன் சூர்யா. அங்கே கைக்கே அடிச்சிருக்காருங்க சர்க்கிளில். ஒரு டாட் பால். டாட் பால் ஓவருங்க. 2 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பால் டு பால் ரன் அடிச்சிருக்காங்க 12. ஸோ 3ஆவது ஓவர் கூட முத்து வந்திருக்காரு. இன்னும் பார்த்தீங்கன்னா 3 ஓவருக்கு 33 ரன் அடிக்கணும். ஸோ
10 ரன் ரேட் தான் அடிக்கலாம். ஸோ அதையும் பீட் பண்ணுவாங்களா? முதல் பந்து பெரிய ஷாட்டுங்க. அங்கே கேட்சுக்கு வரல. அங்கே சிங்கிள். இந்த பால் கிராஸ் போய் அடிச்சாருங்க. அங்கே தரையோட தரையா சிங்கிள். இந்த பால் அடிச்சிருக்காருங்க. அங்கே ஆறுங்க. ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பெரிய ஷாட் வருதுங்க சந்தோஷ் பேட்ல இருந்து. இந்த பால் என்னவாக மாறும்? ஓ, கொஞ்சம் விலைக்கு போட்டார். வைடுங்க. இந்த பால் அக்ராஸ் கொடுத்தாருங்க. சரியாக கனெக்ட் ஆகல. அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு சிங்கிள். இந்த பால் அடிச்சிருக்காரு. அது கண்டிப்பாக 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் பவுண்ட்ரிங்க. ஷாட்டுங்க சூர்யா பேட்ல இருந்து. கடைசி பந்து அகெயின் திரும்பி இருக்காரு. அகெயின் கேப்பில் அகெயின் பவுண்ட்ரிங்க. பேக் டு பேக் 2 பவுண்ட்ரிங்க சூர்யா பேட்ல இருந்து. ஓவருங்க. 3 ஓவருக்கு 30 ரன் அடிச்சிருக்காங்க டிஎஸ்கே. இன்னும் பார்த்தீங்கன்னா 12 பால் 15 ரன் அடிக்கணும். ஸோ 4வது ஓவரை போட வினோத் வந்திருக்காரு. சைக்கிள் சந்தோஷ் ஒரு அக்ராஸ் கொடுத்தாருங்க. கண்டிப்பாக மாடி இருந்தால் 6ஆக மாறி இருக்கும். ஒரு டாட் பால். இந்த பால் லெக் இல்லைன்னா கண்டிப்பாக போர்டுலேயே விழுந்துருக்குங்க. மேட்ச் ஓவராக சூப்பராக போட்டுருக்காருங்க வினோத். 3வது பந்து கிராஸ் கொடுத்துருக்காரு. அங்கே கேட்சாக மாறுமா? இல்லைங்க, அங்கே அரசு இருக்காருங்க. குட் ஃபீல்டிங். ஸோ இங்கே ஒரு ரன் அவுட் சான்ஸ். 1 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட்டுங்க. குட் ஐடியாங்க. அங்கே இந்த பால் அடிச்சிருக்காருங்க. அங்கே சிங்கிள்ங்க. இந்த பால் நல்ல ஒரு ஏக்கர் முறையில் வீசப்பட்ட பந்து. எந்த ஒரு பெரிய ஷாட்டுமே கொடுக்காம போட்டு இருக்காரு வினோத். இந்த பால் தரையோட தரையா. அங்கே அரசு இருக்காருங்க. அரசை நோக்கியே பால் போயிட்டு இருக்கு. ஒரு சிங்கிள். ஓவர். இன்னும் பார்த்தீங்கன்னா 6 பாலுக்கு 12 ரன் அடிக்கணும். இப்படி அடித்தா டிஎஸ்கே வின். அது வந்து தடுத்து நிறுத்தினா ரெய்னா பாய்ஸ் வெற்றி பெறுவார்கள். ஸோ இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவரோட விஜய் வந்திருக்காரு. ஓ, கால் இல்லைன்னா கண்டிப்பாக ஸ்டிக்லேயே உளுந்துருக்குங்க. லெக் பைஸில் ஒரு சிங்கிள். 5க்கு 11. இந்த பால் அக்ராஸ் போய் அடிச்சாரு. அங்கே குட் டேகனுங்க. அங்கே பார்த்திபன் சூப்பராக போட்டுருக்காருங்க. விக்கெட்டாக வெளியேறாருங்க சூர்யா. 4க்கு 11. பேட்ஸ்மேன் குமரேசன் வந்திருக்காரு. ஓ, லெக் பைங்க. பெரிய ஷாட்டுக்கு தான் முயற்சி. அங்கே ரன் அவுட் ஆக மாறுமா? இல்லைங்க, ஒரு லெக் பை ஒரு சிங்கிள். 3க்கு 10 மாறுது. அடிச்சிருக்காரு. சரியாக மீட் ஆகல. அரசு இருக்காரு. கண்டிப்பாக ஒரு ரன்னுக்கு தான் வாய்ப்பு. எஸ், சிங்கிள். 2க்கு 9. ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காருங்க. அங்கே 6ஆக மாறுமா? குட் டேக்னுங்க. அங்கே அரசு லைனில் போய் இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்தான்னா 6ஆக மாறி இருக்கும். ஸோ விக்கெட்டாக விளையாடுறாருங்க. ஸோ இந்த பாலோட பார்த்தீங்கன்னா மேட்ச் டிஎஸ்கே சைடாக வந்து மாறுது. 1க்கு 9. சின்ன வைடு போட்டுருக்காருங்க. 1க்கு 8ங்க. அடிச்சிருக்காரு. குட் ஷாட்டுங்க. அங்கே டேக் அண்ட் விக்கெட். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரெய்னா பாய்ஸ் வின் பண்ணுறாங்க. குட் மேட்சுங்க. இன்ட்ரெஸ்டாக போச்சுங்க.